ஆரம்ப காலத்தில் மலையாளத்தில் ஆபாச படங்களில் நடித்து அறிமுகமானவர் இவர். தமிழ் சினிமாவில் முதல் படத்திலேயே பெண்களை மிகவும் மோசமாக சித்தரிக்கும் இயக்குனர் படத்தில் கவர்ச்சி பேயாக அறிமுகமாகினார். அதன் பிறகு பல படங்களில் நீச்சல் உடைகள் எடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். தெலுங்கு சினிமாவுக்கு போனவருக்கு அங்குள்ள முன்னணி நடிகர்கள் ரத்தன கம்பளம் விரித்து இவரை வரவேற்றார்கள். ஏனென்றால் இவரது கவர்ச்சி நீச்சல் உடை காட்சிகள் தெலுங்கு சினிமா வியாபாரத்திற்கு பெரிதும் கை கொடுத்தது. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனா, சிரஞ்சீவி, சோபன் பாபு இப்படிப்பட்ட முன்னணி நடிகர்களை வளைத்து போட்டு பல படங்களில் நடித்த செம அட்ஜஸ்ட்மெண்ட், செம கல்லாக்கட்டி, தெலுங்கு சினிமாவே கண்ணழகியாக மிரட்டிய இந்த நடிகை. அதே சமயம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான கமலை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர் பல படங்களில் கதாநாயகியாகவும் கவர்ச்சி நாயகியாகவும் நடித்திருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் கிசுகிசு இவரை பற்றி வந்தது. கவர்ச்சிக்கு என்று நேர்ந்துவிட்ட நடிகை என்று கூட சொல்லுவார்கள். எனக்கு இந்த படத்தில் நீச்சல் உடை வேடம் இருக்கிறதா, கவர்ச்சி காட்ட வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டுவிட்டுதான் ஒப்பந்தம் போடுவார் என்று கூட 80களில் பரபரப்பாக பேசப்பட்டது. பல பத்திரிகைகளில் இவரின் கவர்ச்சி படம் வெளிவந்து ரசிகர்களை தூங்க விடாமல் செய்தது. இயக்குனர் பாரதிராஜா கூட இவரை நீச்சல் உடையில் நடிக்க வைத்து தன்னுடைய கலை தாக்கத்தை தீர்த்து கொண்டார். 300 படங்களுக்கு மேல் நடித்து கல்லா காட்டியவர். ஆசிரமங்களுக்கு சென்று தன் வாழ்க்கை துணையை தேட ஆரம்பித்தார். அங்கு கிடைத்த மாப்பிளை தான் பல கோடிகளுக்கு அதிபதியான ஆங்கிலோ இந்தியனான வெளிநாட்டு மாப்பிளை. இப்போது திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் ஜம்மு என்று செட்டில் ஆகிவிட்டார். யார் அந்த நடிகை? வாங்க பார்க்கலாம். கதாசிரியர் கலைஞானம் கதை எழுதி தயாரித்த படத்தில் மாதவி 1979 தெலுங்கில் வெளியான தூர்பு படமாரா என்ற படத்தில் முதல் முறையாக அறிமுகமானார். அந்த நேரத்தில் தனது புதிய தோரணங்கள் படத்திற்கு நாயகி தேடிக்கொண்டிருந்த கலைஞானம் மாதவியின் பெரிய விழிகளால் கவரப்பட்டு அவரை தனது படத்தில் ஒப்பந்தம் செய்தார். இது நடந்தது 1980. புதிய தோரணங்களில் சரத்பாபு நாயகனாகவும் மாதவி நாயகியாகவும் நடித்தனர். கௌபாய் படங்களில் சாகசம் செய்து கொண்டிருந்த கர்ணன் ஆவி பேய் கதையான புதிய தோரணங்களை இயக்கினார். அவருக்கு விருப்பமான குதிரை இந்த படம் நெடுக வந்ததால் கதை பிடித்து போய் இயக்கியிருக்கலாம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கலைஞானம் புதிய தோரணங்கள் கதையுடன் முதலில் அணுகியவர் பாலு மகேந்திரா. அவரோ மலையாளத்தில் வெளியான சான்றிதழ் பெற்ற படத்தை உரிமை வாங்கி தமிழில் எடுக்கலாம் என்று சொல்ல கலைஞானம் பயந்து போய் கர்ணனை ஒப்பந்தம் செய்தார். அவரும் இயக்கம், ஒளிப்பதிவு இரண்டிலும் அடித்து கிளப்ப படம் நன்றாக ஓடி லாபம் சம்பாதித்தது. புதிய தோரணங்கள் படத்தில் மாதவி ஆவியாக வருவார். காதலில் தோல்வியடைந்த ஆவி. கதைப்படி இவர் திருமணங்களுக்கு குதிரையை வாடகைக்கு விடுகிறவர். ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ள கிராமமும் மாதவியின் கிராமமும் பகை கிராமங்கள். அந்த பகையை மறந்து ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் உள்ள குதிரைக்கு லாடம் அடிக்கும் சரத்பாபுவை மாதவி காதலிப்பார். மாதவியின் ஊர் மைனர் இந்த திருமணத்தை எதிர்ப்பார். அதை பொருட்படுத்தாமல் மாதவி திருமணத்துக்கு தயாராவார். விடிந்தால் கல்யாணம். முதல் நாள் மைனர் மாதவியை கற்பழிக்க முயல்வான். தப்பித்து ஓடும் மாதவி ஒவ்வொரு வீட்டின் கதவாக தட்டுவார். மைனருக்கு அஞ்சி யாரும் கதவை திறக்க மாட்டார்கள். கடைசியில் மாதவி வேறு வழியின்றி மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வார். தன்னை மைனரிடமிருந்து பாதுகாத்த கிராமத்தவரை பழிவாங்க ஊரில் திருமண மேலச்சத்தம் கேட்டதும் இறந்து ஆவியான மாதவி தனது குதிரைக்குள் புகுந்து திருமண வீட்டை நாசமாக்கி திருமணமே நடக்க விடாமல் செய்வார். இந்த பேய் குதிரையை சமாளிக்க முடியாமல் கிராமமே அங்கிருந்து வெளியேறும். மாதவியின் காதலர் சரத்பாபு அவர்களை தடுத்து ஆவியாக இருக்கும் காதலியை எப்படி சமாதானப்படுத்துகிறார் என்பது கதை. முதல் படத்திலேயே தனது வாலிப்பான தோற்றத்திலும் அழகிய பெரிய விழிகளாலும் ரசிகர்கள் மனதில் பதிந்து போனார் மாதவி. அதற்கு அடுத்த வருடம் கமல் ஜோடியாக ராஜபார்வை படத்தில் நடிக்க அவரது மார்க்கெட் உச்சிக்கு போனது. இன்று வரை நீச்சல் உடையில் மாதவி நடிக்க இன்னொரு நடிகை வரவில்லை. மாதவி என்றாலே கவர்ச்சி, கிளாமர் நடிகை என பெயரெடுத்தவர். நீச்சல் உடையில் நடித்து ரசிகர்களை தூங்க விடாமல் செய்தவர். கமல்ஹாசன் மாதவி பற்றி நிறைய கிசுகிசுகள் வந்தது. கமலுக்கு கம்பெனி கொடுத்து அட்ஜஸ்ட் செய்து அவர் படத்தில் வாய்ப்பு பெறுவது உண்டு என்று நிறைய ஊடகங்கள் கதறியது. சிரஞ்சீவியின் படங்களில் நடித்தபோது நிறைய கிசுகிசுக்கள் வந்தது. தெலுங்கிலும் சம கவர்ச்சியாக நடிப்பதிலும் பிகினி உடையில் நடிப்பதிலும் பெயர் பெற்றவர். எல்லோ ஹீரோக்களுடனும் சமரசம் செய்து கொண்டு வாய்ப்புகளை சரியாக வாங்குவதில் கில்லாடி நடிகை. அதிலும் சிரஞ்சீவி இவருக்கு நிறைய வாய்ப்புகள் பெற்று தந்தார். அவருடைய முதல் ஹிட் பட நாயகி ராசியான நாயகி என்பதால் நிறைய உடன்பாடு இருவருக்குள் இருந்தது. சோபன் பாபு படத்தில் நடித்தபோது இருவருக்கும் கிசுகிசு வந்தது.
நடிகை ரஞ்சிதா போலவே இவரும் ஆசிரமம் செல்லும் பழக்கம் உள்ளவர். அதனால் பெரும் பசை உள்ள ஆங்கிலோ இந்தியன் நபரை கைப்பிடித்தார். இப்போது செம செட்டில். இவர் நடித்த நிரபராதி இந்த படத்தில் எவ்வளவு கவர்ச்சி காட்ட முடியுமோ அவ்வளவு கவர்ச்சி காட்டியிருந்தார். காரணம், அந்த படத்தின் கதை மும்பையிலிருந்து சென்னைக்கு வரும் இவரை பெண் புரோக்கர் ஒருவர் கடத்தி கொண்டு போய் வைத்துக்கொண்டு பல ஆண்களுக்கு விருந்தாக்குவார். அங்கிருந்து தப்பி வந்து தன்னை ஆளாக்கியவர் எல்லோரையும் சுட்டுக்கொள்ளும் கதாபாத்திரம். அதனால் இந்த படத்திற்கு சான்றிதழ் கொடுத்து படமும் சம கவர்ச்சியாக இருந்தது. கமல் நடிப்பில் இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய டிக் 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 படத்தில் பிகினி ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளவு கவர்ச்சி காட்ட முடியுமோ அவ்வளவு கவர்ச்சி காட்டியிருப்பார். கமலுக்கு மிக நெருக்கமான நடிகை, நிறைய கிசுகிசுக்கள் சிக்கிய நடிகை இவர். தெலுங்கில் சிரஞ்சீவி படம் 10 படங்களுக்கு மேல் எடுத்திருக்கிறார். எல்லா படங்களிலும் கிளாமராகவும் கவர்ச்சியாகவும் குத்துப்பாடல் ஆடியிருக்கிறார். இவர் சிரஞ்சீவியின் முதல் படமான கைதி படத்தின் கதாநாயகி. அந்த படத்தில் இருவரும் சிரஞ்சீவியுடன் பாமன் பாடல் நடன நிகழ்ச்சி சம கிளாமராக கலக்கியது. படத்தை வெற்றிகரமாக ஓட வைத்தது. மலையாள சினிமாக்கள் நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் அத்தனையும் ஏரக படங்கள் தான். காக்கி சட்டை படத்தில் பூ போட்ட தாவணி என்ற பாடலுக்கு கமலுடன் இவர் ஆடும் நடனம் 1980களில் ரசிகர்களை தூங்க விடாமல் செய்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் விடுதலை படத்தில் நடித்தார். அதில் ஒரு பாடல் காட்சியில் பிகினி உடையில் வந்து படத்திற்கு பலம் சேர்த்தார் மாதவி. மாதவி என்றாலே நீச்சல் உடை என்பது எழுதப்படாத சட்டமாக இருந்தது. அதேபோல் கமலின் ராஜபார்வை 100வது படம். கமலுக்கு கண் தெரியாது. இந்த படத்திலும் அழகோ அழகு என்ற பாடலுக்கு பிகினி உடையில் வந்து கமலுடன் இவர் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கும் காட்சி ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. புதிய தோரணங்கள் படத்தில் கர்ணன் இயக்கத்தில் இவர் நடித்த முதல் படமான இந்த படத்தில் கற்பழிப்பு காட்சியில் இவரை எந்த அளவுக்கு மோசமாக காட்ட முடியுமோ அவ்வளவு மோசமாக காட்டியிருந்தார் இயக்குனர் கர்ணன். சண்டை காட்சிகளிலும் பறந்து பறந்து அடிப்பது போல் அவருக்கே உரிய பாணியில் மாதவியை காட்டியிருந்தார். கவர்ச்சியான பேயாக மிரட்டியிருக்கிறார். நடிகை ரஞ்சிதா போலவே இவரும் ஆசிரமம் செல்லும் பழக்கம் உள்ளவர். அதனால் பெரும்பசை உள்ள ஆங்கிலோ இந்தியன் நபரை கைப்பிடித்தார் நடிகை மாதவி. 1962ஆம் ஆண்டு ஹைதராபாத் நகரில் பிறந்தவர். இவருடைய உண்மையான பெயர் அல்லதுர்க்கம் மாதவி. சிறுவயதில் நாட்டிய கலையில் கை தேர்ந்தவர் இவர். கிட்டத்தட்ட 1000 மேடையில் தனது நாட்டிய திறமையை காட்டியுள்ளார். அதன் பின்னர் தனது டீனேஜில் தூரப் படமரா என்ற ஒரு தெலுங்கு படத்தில் நாயகியாக நடித்தார். அந்த படம் செம ஹிட். அதன் பின்னர் தனது சிறு வயதிலேயே தெலுங்கில் முன்னணி ஹீரோயின் ஆனார். அதன் பின்னர் ரஜினியுடன் கர்ஜனை, தம்பிக்கு எந்த ஊரு, உன் கண்ணில் நீர் வழிந்தால், விடுதலை ஆகிய படங்களில் ஹீரோயினாக நடித்தார். ஹிந்தியில் அமிதாப் பச்சனுடன் நடித்துள்ளார். கமலுடன் ராஜபார்வை, காக்கி சட்டை, மங்கம்மா சபதம் ஆகிய படங்களில் நடித்து அசத்தினார் மாதவி. மார்க்கெட் எகிற எகிற தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், ஒரியா என அனைத்து மொழிகளிலும் 30 படங்களுக்கு மேல் நடித்தார் மாதவி. சுவாமிராம் எனும் ஹிந்து மத ஆன்மீக சாமியார் ஒருவரின் போதனைகளை எப்போதும் விடாமல் கேட்பவர் மாதவி. அவரது ஆசிரமத்திற்கு அடிக்கடி செல்வார் மாதவி. 1995இல் சுவாமிராம் கூறியதன் பேரில் ரால்ஃப் சர்மா என்னும் ஒரு மருத்துவ மருந்துகள் தயாரிக்கும் தொழில் அதிபரை 1995ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ரால்ஃப் சர்மா ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆவார். திருமணத்துக்கு பிறகு தனது நடிப்பினை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் மாதவி. இந்த தம்பதியினருக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளது. தற்போது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மாதவி. மாதவி நடிகை என்றால் இணையத்தில் தேடினால் உங்களுக்கு இவரின் நீச்சல் உடை படங்கள், கிளாமர் கவர்ச்சி படங்கள் நிறைய கொட்டி கிடக்கும். 80களில் கவர்ச்சி நடனம் ஆடிக்கொண்டிருந்த சிலுக்கு இவருக்கு போட்டியாக இருந்தார். அனுராதா, டிஸ்கோ சாந்தி, ஜெயமாலினி போன்றவர்களை ஓரம் கட்டிய பெருமை கொண்டு ஒரு பாடலுக்கான கவர்ச்சி காட்டிய அவர்களை படம் முழுக்க கவர்ச்சி காட்டுகிறேன் என்று கவர்ச்சியை காட்டிய மாதவி தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத நடிகை. வருகின்ற துட்டை பத்திரமாக வைத்து கொள்ளும் கதாநாயகிகள் மத்தியில் இவர் தனி ரகம். இவர் 1982ஆம் ஆண்டு முதலில் சிரஞ்சீவியுடன் இணைந்து நடித்த படம் இன்ட்லோ ராமையா வீட்டிலோ கிருஷ்ணய்யா. பின்னர் மீண்டும் சிரஞ்சீவியுடன் கைதி எனும் படத்தில் இணைந்து நடித்தார். இப்படம் இவருக்கு பெரும் வெற்றி படமாக அமைந்தது. தெலுங்கில் இவரது இறுதி படம் பிக் பாஸ் என்பதாகும். தமிழ் தொகுப்பில் இவர் கே. பாலச்சந்திரனின் மரோ சரித்ரா எனும் படத்தில் துணை கதாபாத்திர வேடமேற்று நடித்தார். இப்படம் ஹிந்தியில் ஏக் துஜே கேலியே எனும் பெயரில் மீளுருவானது. இப்படம் 1981ஆம் ஆண்டு பெரும் வருவாய் வசூலித்த படமாகவும் திகழ்ந்தது. மாதவி இவ்விரு படங்களிலும் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்திருப்பார். இப்படத்தில் இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டவர். மேலும் மாதவி கமல்ஹாசனுடன் ராஜபார்வை, டிக் டிக் டிக்,
காக்கி சட்டை, சட்டம், எல்லாம் இன்பமயம் மற்றும் மங்கம்மா சபதம் ஆகிய படங்களில் இணைந்து நடித்துள்ளார். மேலும் இவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கர்ஜனை, தில்லுமுல்லு, தம்பிக்கு எந்த ஊரு, உன் கண்ணில் நீர் வடிந்தால் மற்றும் விடுதலை ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். மலையாள படங்களிலும் நடித்துள்ளார். பிரதானமாக மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி மற்றும் மோகன்லால் இருவருடன் இணைந்தும் நடித்துள்ளார். ஒரு வடக்கன் வீரகதா என்னும் படத்தில் மிகவும் தத்ரூபமாக நடித்ததன் மூலம் தேசிய விருதையும் பெற்றார். ஆகாச தூது எனும் படத்தில் நடித்தமைக்காக கேரள அரசின் மாநில விருதை சிறந்த 2ஆம் நடிகைக்காக பெற்றார். மேலும் இப்படத்தில் நடித்தமையால் 1993ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றார். இப்படத்தில் இவர் புற்றுநோயுள்ள ஒரு தாயாக நடித்தமை குறிப்பிடத்தக்கது. இவர் கேரள அரசிடமிருந்து 3 மாநில விருதுகளை பெற்றுள்ளார். அவற்றில் 1 சிறந்த நடிகைக்காகவும் மேலும் 2 சிறந்த 2ஆம் நடிகைக்காகவும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இவர் பல கன்னட மொழி படங்களிலும் நடித்தவராவார். பிரதானமாக கன்னட திரையுலகின் பிரபலமான நடிகர்களான ராஜ்குமார், விஷ்ணுவர்தன், அனந்த் நாக் மற்றும் அம்பரீஷ் ஆகியோருடனும் இணைந்து நடித்துள்ளார். இவர் ராஜ்குமாருடன் இணைந்து நடித்த பல படங்கள் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றதுடன் பாராட்டுகளையும் குவித்தன. கண்ணழகி நடிகை, மர்ம மாளிகையில் முன்னணி நடிகர்களுடன் என்று நிறைய கிசுகிசுக்கள் வந்தது. இவர் படங்களை நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தால் நிச்சயம் உங்களை வசீகரிக்கும். இவர் இளமையில் செய்த குறும்புகள்.